அண்மை செய்தி. அரசு மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்று விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் கிண்டியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், கூடுதல் தகவல் என்னென்ன பதிவிட்டிருக்கிறார் விஜய்? சென்னை கிண்டியில மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கூடிய சொல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்த நிலையில், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பா இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது என்றும், சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என்றும், கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும், காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் தினம்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன என்றும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தவேக தலைவர் விஜய் தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தௌஃபிக். சந்தானம், தகவலுக்கு நன்றி.